வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, இந்த MT5 ஆப்பில் நம்ம எப்படி அந்த என்னென்ன ஃபங்க்ஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் தான் சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்தோம். ப்ளஸ் நம்ம அக்கௌண்ட், அதாவது லைவ் அக்கௌண்ட் எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள், அதாவது ட்ரேடிங் USD இருக்குது, GBP/USD இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி வேறு ஏதாவது நான் சிம்பிளை ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி என்ன பண்ணணும், அடுத்து இருக்கிற சிம்பிள்ஸில் நான் ஒரு சில சிம்பிள்ஸ் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இதில் நிறைய சிம்பிள்ஸ் இதில் இருக்குது இல்லைங்களா, EURUSD, GBP/USD, USD செஃப்லாம் இருக்குது இல்லைங்களா. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் சிம்பிள் நேம் இருக்கும். அடுத்து வந்து இங்கே வந்து பிட் ப்ரைஸ், ஆஸ்க் ப்ரைஸ், இந்த 2 ப்ரைஸ் இருக்கும். அன்னைக்கோட ஹை, லோ, இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது இறங்கியிருக்குது, இந்த டீட்டெயிலாம் ஃபுல்லாக ஒரு சிம்பிளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இது வந்து அட்வான்ஸ்டு மோடுன்னு இருக்குது. அடுத்து சிம்பிள் மோடுங்கிறப்ப இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இந்த டிஸ்பிளே பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த டிஸ்பிளே பார்க்குறது வந்து 2 விதமாக பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னா, டைரெக்டாக கீழே போய்ட்டு சிம்பிள் வியூ மோட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சிம்பிள், பிட் ப்ரைஸ் என்ன, ஆஸ்க் ப்ரைஸ் என்ன, இது மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஸ்க்ரீன் ஒரு சிலருக்கு ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதை நீங்கள் அட்வான்ஸ்டு மோடு, அதாவது அந்த மோடுக்கு மாற்றணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், லாஸ்ட்டில் அட்வான்ஸ் மோடு, எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மோடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு மோடுக்கு மாறிடும். அப்படி தெரியாத பட்சத்தில் டைரெக்டாக இங்கே போயிட்டு செட்டிங்கில் போயிட்டு மேலே இருக்கு பாருங்கள், அட்வான்ஸ்டு மோடு இருக்குது. அட்வான்ஸ்டு மோடை டிக் பண்ணிவிட்டு எடுத்து விட்டிங்கனாலும் உங்களுக்கு டைரெக்டாக இந்த இதுக்கு வந்துடும். இந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். வேணுன்னா நம்ம கீழே லாஸ்ட்லேருந்து அட்வான்ஸ்டு மோடுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த வியூவை சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம ஒரு சிம்பிளை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, மேலே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிளுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஆட் சிம்பிள் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டைரெக்டாக டைப் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அந்த சிம்பிள் பேர் கிளியராக தெரியல அப்படின்னா, நீங்கள் மெட்டல்ஸில் போய் எடுக்க போகிறோம். கோல்டுன்னு போட்டால் தெரியாது. இதில் பாருங்கள், நான் கோல்டுன்னு போடுறேன். கோல்டுன்னு போட்டால் கோல்டு வர்சஸ் யூரோ, கோல்டு வர்சஸ் ஆஸ்திரேலியன், இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுறப்ப டைரெக்டாக சிம்பிளோட நேம் கோல்டு அப்படின்னு இருக்காது. கீழே இருக்கிறத கோல்டு வச்சு சர்ச் பண்ணி எடுத்துக்கும். நீங்கள் அப்படி சப்போஸ் தெரியல அப்படிங்கிறப்ப இந்த மெட்டல்ஸை கிளிக் பண்ணுறப்ப மெட்டல்ஸில் தான் எல்லா மெட்டலும் இருக்கும். சில்வரு, கோல்டு, இதெல்லாம் நீங்கள் இதில் இருந்து தான் எடுக்கணும். இல்லை நான் ஃபாரெக்ஸ் கரன்சி பேரில் நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபாரெக்ஸ் கரன்சி பேரில் எடுத்துக்கலாம். இல்லை கமாடிட்டி பேரில் நான் பண்ணுறேன், பிரெண்ட்டு, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இது எதாவது பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த கமாடிட்டிஸில் எடுத்துக்கலாம். இந்த கேட்டகரி வைஸ் பிரிஞ்சிருக்கும். நீங்கள் டைரெக்டாக இப்போ நான் மெட்டல்ஸ் போகிறேன். மெட்டல்ஸ் போயிட்டு XAUAUD, நான் ஏற்கனவே அந்த கோல்டோட சிம்பிள் ஆட் பண்ணனால இதில் காமிக்கலை. இதை சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு காமிக்காது. இங்கே இல்லாத சிம்பிள் தான் காமிக்கும். இந்த சிம்பிள் ஆட் ஆயிடுச்சுன்னா XAUAUD பாருங்கள், லாஸ்ட்டாக எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணுற சிம்பிளை ஆட் பண்ணணும். நான் ஒரு 4-5 பேர் தான் ட்ரேட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து எக்ஸஸாக நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பக்கத்துலேயே பாருங்கள் பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த பேர்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள் டெலீட் சிம்பிள் இருக்கும். அந்த டெலீட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த சிம்பிள்லாம் நீங்கள் டெலீட் பண்ண விரும்புகிறீங்களோ சிம்பிளெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் சப்போஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுக்குறேன். அந்த சிம்பிள்லாம் டெலீட் ஆகிடுச்சு. மீதி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த பேரை நம்ம மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த சிம்பிள் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். இதே மாதிரி தான் ஒரு சிம்பிளை நம்ம ஆட் பண்ணுறதும் டெலீட் பண்ணுறதும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபர்தராக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பி இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி சார்ட்டெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த ஆப்பை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டா தான் நம்ம அடுத்தடுத்து அந்த லெவலுக்கு போக முடியும். அப்படிங்கிறனால தான் நான் பேசிக் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.